யாவரும் சேர்ந்து சங்கீதம் 92 சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசியுமாயிருப்பார்கள். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு கூட்டமாக வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வேலை செய்கிற இடத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்தணும் தகப்பனே. வாகனங்களை ஓட்டும் பொழுதும் வரும்பொழுதும் போகும்பொழுதும் கர்த்தர் உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தணும் ராஜா. அநேக மக்கள் வியாதியினால் கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையில் தகப்பனே, கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்தணும் ராஜா. வேலை செய்கிற இடத்திலும் தகப்பனே, அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் தகப்பனே, கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரச் செய்தீர், உமக்கு நன்றி செலுத்தணும் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே, இந்த ஆராதனை கர்த்தா நீர் மகிமைப்பட வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆராதனை வாசிக்கும் கருவிகள் தகப்பனே, ஆராதனை குழுவினரை கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ராஜா. இந்த ஆராதனை மூலமாக உடைய மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆலயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற மக்களை விரைவாக கூட்டி கொண்டு வந்து சேரும் தகப்பனே. நாங்கள் ஒருமித்து உங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உலகப்புறமான கர்த்தாவே வேலைகளில் கர்த்தாவே நாங்கள் ஒரு நிமிடம் கூட நாங்கள் பிந்தி போகாதபடி மிகவும் கண்ணும் கருத்துமாக போவதை கர்த்தர் அறிவீர் ராஜா. உங்களுடைய காரியத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட உணர்வை எங்களுக்கு தாரும் ராஜா. சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒரு உணர்வை எங்களுக்கு நீ தாரும் தகப்பனே. உங்களுடைய கிருபை எங்களை வழி நடத்தணும் ராஜா. விசேஷமாக கர்த்தாவே காணிக்கை நேரம் கர்த்தாவே இன்னுமாக செய்தியின் நேரத்தில் தகப்பனே, உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. செய்தியை கேட்டுக்கொண்டு தகப்பனே, அதன் மூலமாக கர்த்தாவை நாங்கள் பயன்பட கர்த்தர் கிருபை செய்யும் ராஜா. எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ கர்த்தாவை விருப்பங்கள், எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலும் வந்திருக்கலாம் தகப்பனே. இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தகப்பனே, உங்களுடைய பிரசனத்தால் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு போதும் என்கிற மனநிலைமையோடு செல்ல கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. உங்களுடைய பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும் தகப்பனே. ஆராதனையின் தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறாக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் தகப்பனே. எந்தவித தடைகளும் ஏற்படாதபடி கர்த்தர் நல்ல ஒரு அழகான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. உடைய கிருபையும் பாதுகாப்பு கூட இருக்கட்டும். முழுவதும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவரிடத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஜீவ பலியாக அர்ப்பணிப்போம். வாயினால மட்டும் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து அவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். இந்த இடத்துல நம்ம நிற்கிறோமானால் அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால இந்த இடத்துல நிற்க முடியாது. நம்ம போகிற பாதைகளில் அவர் நம்மளை பாதுகாத்தார். நம்ம பிரயாணப்பட்டிருப்போம். அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்க மறந்திருக்கலாம். அநேக நேரங்களில் நம்ம அப்படியே வேலைக்கு ஓடி இருக்கலாம். ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து இந்த இடத்துல நம்ம நிறுத்தி இருக்குது. இந்த
காலை வேளையில் ஒரு விசை கூட நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருப்பது நம்மளை நாமே சரி செய்து கொள்ள, அவரோடு பேச, அவருடைய வார்த்தை அவர் நமக்கு அனுப்பும் பொழுது அவர் எந்தெந்த இடத்துலெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளணுமோ அதை எல்லாம் சரி செய்யும்படியா, இல்லை என்னென்ன குறைவுகள் இருக்கோ அந்த குறைவுகளில் எல்லாம் அவர் நமக்கு நிறைவானவராய் வரும்படியா ஒப்பு கொடுக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆராதனை பண்ணுவதற்கு முன்பதாக, பாடல்களை பாடுவதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிந்து அவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். எங்களை முழுவதுமாய் எமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் கிருபையினால மட்டும்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உயர்த்தி பாட நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாடல்கள் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இந்த பாடலை பாடும் பொழுது கூட உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் உணர்ந்தவர்களாய் உமது கிருபையினால மட்டும்தான் நாங்கள் நிலை நிற்கிறோம். உங்கள் கிருபை தான் எங்களை அழைத்து எங்களை பெரியவனாக்கி இந்த இடத்துல நிறுத்தியிருக்குன்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம்.
சத்ருவானவனுக்கு நம்மளை பார்க்கும்போது பயம்தான். ஆனால் பயப்படாத மாதிரியே அவன் காட்டிக்கிறது தான் அவனுடைய வெற்றியின் ரகசியம். நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிந்திருந்தாலும் கூட அநேக நேரம் பயம் என்கின்ற காரியம்
நாளைய காரியங்களை, நாளைய தினத்தை குறித்து எதிர்கொள்ளுகிற ஒரு சவால்களின் நிமித்தமாய் வருகின்ற கலக்கம் நம்மை பயப்பட செய்கிறது. அதுதான் அவனுடைய வெற்றி. அவன் பயந்தான். அவன், வேதம் சொல்லுகிறது, he is a defeated foe. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுக்கு நல்லா தெரியும், நான் என்னுடைய இறுதி ஒரு பாக்ஸிங்ல நடக்குதுன்னா கடைசி ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். அவனுக்கு தெரியும், நாம் தோற்று போனவன் என்பதை அறிந்தும் கூட உங்களோட என்னோட என்ன செய்யறான், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நமக்கு ஒண்ணு நல்லா தெரிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் விழுந்தா கூட நாளைக்கு நான் எந்திரிப்பேன். இன்னைக்கு நீ வெள்ள தள்ளுனா கூட என்னை கர்த்தர் அவருடைய கரத்தினால் என்னை தூக்கி எடுப்பார். இந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அதனால நான் விழுந்து போவேன் அல்ல, என்னை விழாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அஞ்சிடேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் ஒருவேளை எனக்கு இன்னைக்கு விரோதமா இருக்கலாம். நான் தோற்று போனது போல ஒரு மாயமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது போல இருக்கலாம். ஆனா முடிவில் நான் தான் என்னது, வின்னர். சொல்லுங்க, நான் தான். ஆமா, சொல்றதுக்கே நிறைய பேருக்கு தயக்கம். ஆமால, என்ன பார்த்தா வின்னர்னு சொல்றீங்க இல்ல? சத்ரு உங்களை பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். வேதம் நாம் இந்த மாதம் பார்க்கிறோம், அவருடைய கரம் நம் மேல் இருக்கின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரம் நம்ம மேல இருந்த உடனே எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்படி இல்லை. அவருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதை நிமித்தமாக புறஜாதி ஜனங்கள் நீங்கள் யார் என்பதை அறியக்கூடிய நாட்களில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் என் மேல இருப்பதனால நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை போட்டின்னு வந்துருச்சுன்னா உடனே தோற்று போன அந்த ஒரு நாள் அவன் எப்படி விளையாடுறானோ அதை குறித்து தான் அவனுடைய வெற்றியும் தோல்வியும் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் பொறுமையாய் இந்த ஓட்டத்தை என்ன செய்யறோம்? முடிவு பரியந்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இறுதி வரை நிலைத்திருப்பவனே என்ன செய்யப்படுகிறான்? ரட்சிக்கப்படுகிறான். நீங்களும் நானும் ரட்சிப்பென்னும் சீராவை காத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த காலை வேளையில் அவனை சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில சத்ரு ஒருவேளை உங்களுடைய முகத்துக்கு எதிராக இது உன்னால முடியாது, நீ தோற்று போனவன், இது உனக்கு பலனே இல்லை, இது உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து தான் நீங்க பாட போறீங்க. மறுபடியும் அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியத்தை, ஒரே என்னும் நாமம் உள்ளோனே எல் ஷடாய் நீரென்றும் என்னோடு, யெகோவாயிரை தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் குறைவாக்குவி. அஞ்சிடே நான் அஞ்சிடே. வாய்களை திறந்து சொல்லுங்க. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. இன்னொரு முறை, அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தின் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தின் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. எந்த வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஹல்லேலூயா. காலை வேளையிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தை பிரத்யட்சமாய் பயனுள்ளதாய்
என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் என்பதை குறித்து பார்க்குறோம்ல. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்து என்ன செய்யுமா? அவனை உறுதிப்படுத்தும். என்னுடைய கரம் அவனோடு இருந்து உறுதிப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும். போன வாரம் பார்த்தோம், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு மனிதனிடத்துல கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல எதற்கு அமரணும், அமர்ந்திருப்பதனால என்ன பயன் அப்படின்றத குறித்து உங்களுக்கு இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல அமர்ந்தால் என்ன நடக்கும்? ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து அதன் பிற்பாடு நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். காரணம், கர்த்தருடைய கரம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவருடைய கரம் நம்ம மேல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம யோசிக்கலாம். இல்லை, ஒருவேளை கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததுன்னா நான் தான் வின்னர், நான் தான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு பல யோசனைகள் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் மேல இல்லை ஒரு ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததே என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். எரேமியா முதல் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தருடைய கரம் அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது அப்படின்றதுடைய பொருள் என்னது? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. மறுபடியும் ஏசாயா 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். ஏசாயா 8:11. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. போதுமா? இங்க என்ன பார்க்கிறோம்? ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 14-16 வரையும் கூட படிக்கலாம். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்திலே மனங்கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்தில் நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது, பலமாய் இருந்ததுன்னு பார்க்கிறோம். 16ஆவது வசனத்துல கர்த்தருடைய ஆவி 7 நாளுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு. அப்போ தேவனுடைய கரம் என் மேல் இருப்பதனுடைய அர்த்தம், அதனுடைய காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். அவர் என்னோடு பேசி, அப்படிதான் சொல்லப்படுகிறதுல கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. ஏசாயா சொல்றாரு அவர் என்னோடு பேசி. இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படித்து நாம் செய்திக்கு நேரம் கடன் செய்யலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த இந்த எல்லாம் தெரியும் நமக்கு, எல்லாம் நடக்குது. அப்போ கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்து அவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். என்னை ஆவிக்குள் கொண்டு செல்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடக்குது பாஸ்டர், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் அனுபவம் இதெல்லாம் உண்டா? புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்திருக்கும் போது அவர் என்னோடு பேசுவார், என் ஆவிக்குள் என்னை உள்ளாக்குவார் அப்படின்ற காரியம் யாராவது யோசிக்கிறீங்களா? அது மாதிரி இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடக்குது இல்ல? அப்படிதானே யோசிக்கிறீங்களா? இன்றும் கூட கர்த்தருடைய கரம் என்பது அவர் என்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். தேவன் என்னோடு கூட பேசுகிறவரா இருந்தா என்னோடு அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது என்பது என்னது விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நான் ஆவிக்குள்ளாக்கப்பட்டேன். எத்தனை பேர் நீங்க உங்களுடைய ஜெபத்திலேயோ இல்ல வேதம் வாசிக்கும் போது ஆவிக்குள்ளான அனுபவத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீங்க? வேதத்தை படிக்கும் போது கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பது என்பது ஏதோ என்ன என் மேல ஏதோ ஒரு நிழலாட்டம் போல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கிறது அல்ல, ஒரு உணர்வை கொடுப்பது மாத்திரம் அல்ல, அனுபவத்தை கொடுப்பது. வேதத்தை படிக்கின்றனா எனக்குள்ள ஆவிக்குள்ளான ஒரு அனுபவம், ஆவியில் நான் என்னை உந்தி தள்ளுகிற ஒரு அனுபவம். இல்ல அந்த ஆவியில் உங்களை ஜெபிப்பதற்கு நேராய், இல்ல பிறருக்காக நீங்கள் கருசனையோடு கூட ஜெபிப்பதனாலோ,
இல்லை உங்களோட வேத வசனத்துல தெளிவுபடுத்துகின்ற காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதான் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பது இல்ல. ஒருவேளை நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்துறோம், அவர் ஒரு தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர் அப்படின்னு நினைக்கிறோம். மூவரில் ஒருவர் அவர். பிதாவுக்கு என்ன கணம் உண்டோ அதே தான் குமாரனுக்கும் கொடுக்கப்பட்டது. குமாரனுக்கு எந்த கணத்தை கொடுக்கப்பட்டதோ அதே கணம் தான் என்னது, பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் தெரியுமா? அவர் மூன்றாவதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று மூன்றாவதாக நாம் அவரை அழைக்கிறோம். முதலாவது வெளிப்பட்டவர் யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் அவருடைய சாயலாக மனிதனை படைப்போம் என்று சொல்லி பிதா வெளிப்பட்டார். மனிதனுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காக குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படுத்தினார். சோ பிதா இன்ட்ரோடியூஸ்ட் கிரைஸ்ட். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போகும்போது மூன்றாவதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாரு? அதனால மூன்றாவது அவர் ஒரு தேர்ட் பர்சன், மூன்றாவது கிரேட் அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவதாக அறிமுகப்படுத்தியதுனால தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்றோம். இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? வேதம் சொல்லுகிறது, நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பரமேறி போறது உங்களுக்கு நலமா இருக்கும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். வேதத்தை படிக்கின்ற நீங்களும் நானும் கூட இந்த வேதத்தின் வாயிலாக நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்பதை முழு ஆர்வத்தோடு நான் படிக்கும்போது தான் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதை நீங்க உணர முடியும். கர்த்தர் கரம் உங்கள் மேல் இருந்தா என்ன நடக்கும் சொன்னேன்? அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. முதல்ல என்ன நடக்கணும்? அவர் பேசுகிறார். கர்த்தருடைய கரம் ஏசாயா மேல வரும்போது அவர் என்னோடு கூட பேசி அப்படின்னு இருக்குது. எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாய் இறங்கியது, அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். ஆவிக்குள்ள கொண்டு போறார். ஆவிக்குள்ள போகிற அனுபவம் தான் என்னது? கர்த்தருடைய கரத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அடையாளம். பாருங்க இல்ல, இந்த காரியத்தை குறித்து சில நேரங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 7:12-7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அதுல டவுட் இருக்கு? அப்படி எதுவும் பைபிள்ல போடலையே. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது, இல்லை அவன் மேல் இருந்ததுன்னு போடல. அதை நான் பின்னாடி உங்களோடு கூட சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய கரம் என்பது என்னது? கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் வரும்போது அவனோடு கூட என்ன செய்யறாரு? பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா என்ற கேள்வியோடு கூட நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும். நான் வேதத்தை படிக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட பேசுறாரா? ஏன்? கர்த்தர் உங்களோடு கூட பேச தொடங்கிட்டா அவருடைய வேலையை உங்கள் மூலமா செயல்படுத்துவதுதான் அவருடைய திட்டம். அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், தகுதியுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்வாரு? பேச தொடங்குவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா ஒரு எஸ்கேப் வர மாதிரி, லார்ட் ஸ்போக் டு மீ, நான் இதுன்னு கர்த்தர் என்னோடு கூட பேசிட்டார், நான் செய்றேன். அப்படி அல்ல. கர்த்தர் என்னோடு கூட பேசும்போது எனக்குள்ள ஒரு உத்தரவாதம், எனக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன செய்யும்? 100% உறுதியான நம்பிக்கை எனக்குள்ள புறப்படும். இங்க பாருங்க என்ன நடக்குது. பேதுரு என்ன செய்றான்? ஏரோது ராஜா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினா ஜனங்கள் மகிழ்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்றான்? அவன் யாக்கோபை கொலை செய்கிறான். அடுத்தது என்ன செய்றான்? பேதுருவையும் சிறைச்சாலையில தள்ளுறான். காரணம், இது செய்வதனால ஜனங்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குதுன்றதுனால அது செய்றான். ஆனா நடந்த காரியம் என்னது? அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படும் முன்னாடி இரவுல என்ன நடக்குது? ஒரு தூதனானவன் வரார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில் என்ன செய்யப்பட்டது? கர்த்தருடைய பிரசன்னம், வேதத்தினுடைய பிரசித்தம் என்ன செய்து? வெளிச்சத்தை கொடுக்குது. நான் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்றால் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை என்ன செய்யறாரு? எனக்கு கொடுக்கிறார். இங்க தேவ தூதன் வந்த வேளையில என்ன செய்கிறது? வெளிச்சம் பிரகாசித்தது. அவன்
பேதுருவை என்ன செய்யறான்? விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஹல்லேலூயா. எதன் நிமித்தமாக பேதுரு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான்? அவனுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக வரல. கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்குது அப்படின்னா அவன் தனக்கடுத்த காரியங்களில் அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை என்ன செய்யறான்? அர்ப்பணிக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் எனக்குரிய காரியங்கள், என்னுடைய காரியங்களிலே நான் என்ன செய்யறேன்? எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால, அமைத்துக் கொள்கிறதுனால தேவனுடைய கரம் என் மேல் இருப்பதை, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறதை நான் என்ன செய்ய முடியல? அநேக நேரம் உணர முடியல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கரம் உங்க மேல இருந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நான் கேட்பதற்கு தயாரா இருக்கிறேனா? ஹல்லேலூயா. கேட்பதுனா ஏதோ காலையில ஒரு மணி நேரம் நான் வேத வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன் இல்ல. கேட்கிற காதுகள். எப்படி மோசேவை கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அவர் அழைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரம் என்ன செய்தான்? ஓடி போனான். மோசே கர்த்தர் மோசேயை அழைத்த போதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் போனதன் நிமித்தமாய் அவனோடு கூட பேசினார். இன்னைக்கு உங்களுடைய ஆசரிப்பு கூடாரம் என்னது? தேவனுடைய சந்திக்க மீட்டிங் பாயிண்ட் தான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். என்னுடைய ஆசரிப்பு கூடாரம் என்னவா இருக்குது? இங்க அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். ஹல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லப்பட்டது. அடுத்தது சொல்றாரு, உன்னுடைய வஸ்திரத்தை போர்த்துக்கொள். gird up your loins அப்படின்றது. அறையை கட்டிக்கொள். அந்த நாட்களில் அவர்கள் உடுத்துக் கொள்ளுகிற துணி எப்படி இருக்குது? ஒரு பெரிய நீளமான அங்கியை போல இருக்குது. அப்ப என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. தான் நினைக்கிறத உடனடியாய் செய்ய முடியாது. அப்போ உன்னுடைய அறையை கட்டிக்கொள் என்பது என்னது அர்த்தம்? ஆயத்தப்படுத்திக்கொள். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்குது, அவர் என்னோடு பேசுகிறார் என்றால், இங்கு தூதனானவன் பேதுருவை சந்தித்த நாளில் அவன் சொல்றான், தூக்கத்திலிருந்து எழுப்பி அவனுடைய சங்கிலிகள் எல்லாம் முறியுது. அவன் சொல்றான், உன் அறையை கட்டிக்கொள். இந்த காலை வேளையில சொல்றேன், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அறையை கட்டிக்கொள்ளுங்கள்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னா நான் அது சின்னதாக நான் உங்களுக்கு விளக்குறேன். நீளமான ஒரு அங்கியை உடுத்து கொண்டிருந்த அந்த நாட்களுடைய ஆடையில் என்ன செய்யறாங்க? அவர்கள் மடித்து 2 கால் நடுவில் என்ன செய்யறாங்க? இழுத்து கட்டி கொள்றாங்க. அப்போ கால் எப்படி இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். ஆயத்தப்படுகிறாங்க. காரணம் என்ன? கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, கர்த்தருடைய காரியங்களை நடப்பிப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தும்படி அவர் சொல்ற காரியம், உன் அறையை கட்டிக்கொள். அறையை கட்டிக்கொள்ளணும்னு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்ல. தி ஆர்மர் ஆஃப் காட். அது என்ன இருக்குது? இடுப்புல என்ன இருக்குது? ஆமா, கச்சை, சத்தியம் என்னும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் என்னுடைய வாழ்க்கையை, தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது, என்னோடு பேசுகிறார் அப்படின்னா, முதலாவது கச்சையை நான் என்ன செய்றேன்? அவன் சொல்றான், உன் இடுப்பினோடு உன்னோட அறையை கட்டிக்கொள். பெல்ட் ஆஃப் ட்ரூத். இடுப்புல சத்தியம் என்னும் கச்சையை நீ என்ன செய்ய? கட்டிக்கொள். கர்த்தர் என்னோடு பேசுகிறார், அவருடைய கரம் என்னோடு இருக்குது, அவர் வார்த்தையை கொண்டு என்னை பேசுகிறார் அப்படின்னா, என்னுடைய சுய சித்தம் அல்ல, வார்த்தையின்படி நான் ஆயத்தப்படுகிறது. எப்படி? என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல, வார்த்தையின் சத்தியத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான்? கச்சையை கட்டிக்கொள். அடுத்தது என்ன சொல்லப்பட்டது? உன் பாதரட்சை. பாதரட்சை என்னது? காஸ்பல் ஆஃப், ஆமா, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. நீ ஆயத்தமாறதுக்குரிய காரியம் என்னது? பேதுருவின் மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்? அவன் மேல் இருக்குது, அவன் மேல் இருக்குதுன்னு ஏன் சொல்றேன்? கர்த்தர் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? ஒரே ஒரு எஸ் தான் நான் கேட்கிறேன். என்ன அசைன்மெண்ட்? எங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கே எங்களுக்கு சரியா இருக்குது, இதுல இன்னொரு அசைன்மெண்ட்டா? அப்படி அல்ல. நாம் பூமிக்கு அடுத்த காரியங்களை காட்டிலும் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஒரு காரியம் என்னது? முக்கியமான காரியம். அப்போ தேவன் என்னோடு கூட பேசுகிறார், அவருடைய கரம் என் மேல் இருக்கிறதுனா, நான் அவருடைய வேலையை செய்யும் போது இந்த வேலை என்ன செய்யும்? எனக்கு அடுத்த வேலைகளை தானா நடக்கும். அப்போ இவன் சொல்ற அடுத்த காரியம் என்னது? உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், என் பின்னே வா என்றார். the garment of praise, இல்ல நீதியின் வஸ்திரத்தை என்ன செய்? தரித்துக்கொள். ஹல்லேலூயா.
தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது அப்படின்னா நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து நான் எல்லாரையும் முறியடிச்சிட முடியும்ன்றது ஒரு எண்ணம் மாத்திரம் அல்ல. அவர் என்னோடு கூட என்ன செய்யறாரு? பேசுகிறார். தேவன் பேசுகிறதை நான் என்ன செய்யணும்? கேட்பதற்கு தயாரா இருக்கணும். இந்த உலகம் பேசுகிறத இல்ல இந்த உலக காரியங்களில என்னுடைய கண்களும் என்னுடைய காதுகளும் என்ன செய்யறது? ரொம்ப தீவிரமாய் கேட்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன ட்ரெண்டு, இன்னைக்கு என்ன உலக காரியம் என்ன நடக்குதுன்னு நம்ம அப்டேட்டடா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய கரம் என்ன செய்கிறது? என்னை அன்றாடம் அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நான் அவருடைய வார்த்தையை கேட்பதில் நான் தீவிரமாக நடக்கிறேனா? இல்லை. ஏன் இந்த காரியம் சொல்றேன்? அவர் அறையை கட்டிக்கொள் என்று சொல்றார். எடுத்துக்கொள்ளும் யோவான் 21ஆம் அதிகாரத்தில், யோவான் 21:18, நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். யார் சொன்னது? இயேசுவானவர் பேதுருவை பார்த்து சொல்லக்கூடிய காரியம். எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது? பேதுருவும் அவனோடு கூட இருந்த சீடர்களும் பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இனி நம்மளுடைய வாழ்க்கையில அவரை பின்பற்றி போய் நமக்கு ஒன்றும் என்ன செய்யல, மானிட்டரி பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்யறோம்? மீன் பிடிக்க போலான்னு போறாங்க. அவர்கள் மத்தியில் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்திக்கிறாரு. சந்தித்து பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு அவன் சொல்றான், நான் நேசிக்கிறேன். அப்ப முதலாவது சொல்றாரு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்கிறார், நீ என்னை நேசிப்பாயா? இதுதான் அவனோடு கூட பேசுகிறது. இதுதான் கர்த்தருடைய கரம். கர்த்தர் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையை கொண்டு திரும்ப திரும்ப பல கோணங்களில் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறாருன்னா அவருடைய கரம் அந்த வார்த்தையின் மேல், அந்த வார்த்தையாய் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களில் உங்களோடு கூட என்ன செய்கிறது? இடைப்பட்டு கொண்டே இருக்குது. அது ஒரு இம்பாசிபிளான காரியமா இருக்கலாம். பேதுருக்கு ஒருவேளை அப்ப விளங்கி கொள்ளாம இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இயேசுவோடு கூட தான் அவன் இருந்தான். இதுக்கு முன்னாடி இயேசுவோடு கூட தான் அவன் சாப்பிட்டது, அவன் தூங்கினது எல்லாம் இயேசுவோடு தான். அவன் பயணப்பட்டது இயேசுவோடு, கற்புதங்களை பார்த்தது இயேசுவோடு கூட இருந்தான். ஆனால் அந்த கரம் அவன் மேல் இருக்கிறது. அவனோடு கூட பேசி அந்த வார்த்தை என்ன செய்தது? அவனை மாற்றியது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நான் வெறும் வாயில் சொல்வதல்ல, வார்த்தையை கொண்டு அவர் உங்களோடு கூட வெளிப்படுத்துகிற காரியங்களில அவரே அதை என்ன செய்வார்? உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் சொல்றாரு, நீ இளைஞனா இருக்கும்போது உன்னுடைய அறையை நீனே கட்டுகிற, நீ இஷ்டமான இடத்துக்கு போற, நீ இஷ்டமான காரியங்களை செய்யற. ஆனா நீ முதிர் வயதாகும் போதோ, நீ இஷ்டமில்லாத இடத்துல நீ கையை கட்டிட்டு இருப்ப. ஒருவன் வந்து உனக்கு என்ன செய்வான்? அறையை கட்டி விடுவான். நீ இஷ்டமில்லாத இடத்துக்கு போவ சொன்னாரா? ஹல்லேலூயா. நாம் பார்த்த அந்த அப்போஸ்தலர்ல அடுத்த நாள் காலையில் அவனுக்கு மரணம் குறிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கலாம். நாம் படித்த அப்போஸ்தலர். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அதுக்கு முன்னாடி வசனம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா? கைகள்லாம் கட்டப்பட்டிருந்தது, அவனோ நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா அவனுடைய வார்த்தை, அவனுடைய காரியங்களில் அது அவனுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்து அந்த வார்த்தை, பேசிய வார்த்தை அவன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டான். நீ இப்போ வாலிபனா இருக்கிற, உன்னுடைய மரணம் எப்போ வரும்? முதிர் வயதில் தான் வரும். இப்போ ஒருவேளை மிடில் ஏஜ்லேயோ அந்த சிறைச்சாலையில் இருந்திருக்கலாம். அவனுடைய மரணம் எனக்கு இப்போ இல்லைன்றது என்ன செய்யறான்? உறுதிப்படுத்தி கொள்ளுகிறான். உங்களை குறித்து கர்த்தர் சொன்ன பேசிய வார்த்தைகள் நிறைவேறும் வரையில் உங்களை என்ன செய்ய போறதில்லை, அவரு கைவிடவே மாட்டார். இது ஒருவேளை அவன் யோசிக்கலாம், நான் எப்படி இந்த பெரிய வேலையை செய்யலாம், நான் பாமரனா இருக்கிறேனே, படிப்பறிவு இல்லாம இருக்கிறேனே. அவனுடைய கேள்விகள் பலவா இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பிரத்யட்சமா பேசுறாருன்னா அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் அவரே அதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அந்த கரம் என் மேல் இருக்கிறதுன்றதை நான் என்ன செய்யணும்? உணர்ந்து கொண்டே இருக்கணும்.
அந்த வார்த்தை என்னோடு கூட என்ன செய்யணும், இடைப்பட்டு கொண்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் புரியுதுன்னு தெரில. அவங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ வேற ஏதோ டாபிக் எடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. தேவனுடைய கரம் என்பது அவர் என்னோடு பேசுகிற காரியம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார்? என்னைக்காவது இது யோசித்து பார்த்துருக்குமா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய திருமண பந்தத்தில் கர்த்தர் எந்த வார்த்தை சொல்லி என்னோடு கூட பேசியிருக்கிறார்? அந்த வார்த்தை நிறைவேறும் வரை என்ன செய்ய போறது இல்லை. ஒருவேளை அந்த வார்த்தை நிறைவேறுச்சுன்னா என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்ச இல்லை, அவர் என்ன செய்வார், மீண்டும் உங்கள் மேல கரங்களை வைத்து என்ன செய்வார், நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு விசை மாத்திரம் அல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிம்சோனின் மேல் தேவனுடைய ஆவி வந்தபோது அவன் என்ன செய்தான், பட்டணத்தின் வாசலை எடுத்து பெயர்த்து கொண்டு என்ன செய்தானா, மலை மேல ஏறி போனானா. இது ஒரு சாதாரணமா நடக்குமா? இதுதான் தேவனுடைய கரம் உங்க மேல இருந்ததுன்னா, அவர் உங்களோடு கூட பேசினா மனுஷங்களால செய்ய முடியாத அசாதாரணமான காரியங்களை நீங்க செய்வீங்க. மற்றவங்க உங்க இடத்துல ஓடி வருவாங்க, இது எப்படி உங்களால முடியுது, எப்படி இதை செய்தீங்க? ஹல்லேலூயா. சிம்சனை பார்த்து அப்படிதான் கேட்டிருப்பாங்கல்ல, பா எப்படிப்பா நீனும் எங்களை மாதிரி தான் இருக்கிற, ஒரு பெரிய பட்டணத்தின் கதவையே முறிச்சிட்டு நீ தூக்கிக்கிட்டு மலை மேலே ஏறி போற. ஆனா என்ன ரகசியம் தெரியுமா? அந்த நாட்கள்ல தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது திருப்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஏசாயா தீர்க்கன் சொல்றான், அவருடைய கரம் என் மேல் இருந்து என்னோடு பேசியது, மறுபடியும் அந்த கரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் அவரோடு கூட பேசுவதற்கு என்னுடைய நேரத்தை நீங்க நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இன்னும் எல்லாமே நான் என்னுடைய வாழ்க்கையில ரெட் கார்பெட்ல நடக்கிறது தான் என் வேலை, அது அல்லவே அல்ல. நானும் கிரயத்தை செலுத்தணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளிலும் கிறிஸ்தவர்களும் மறந்து போன காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தர் எனக்காக எல்லா கிரயங்களையும் செய்துட்டாரு. எனக்கு அவர் மரித்து எல்லாவற்றையும் செய்துட்டு தான் சிலுவையில தொங்கினார். என்னுடைய வேலை என்னது? அவர் செஞ்ச காரியங்களை எல்லாம் அனுபவிப்பது அல்ல. அனுபவிப்பதற்கு நானும் கிரயத்தை செலவு செய்யணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய உழைப்பை கர்த்தருடைய வார்த்தையில நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் மூழ்கி இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும், முத்துக்களை எடுக்க முடியும். மேட்டாப்ப நான் படிச்சேன்னா நான் மனப்பாடம் செய்திடலாம். இந்த வசனம் சொன்ன உடனே நான் சொல்லிடலாம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய அனுபவம் எப்ப தெரியுமா கிடைக்கும்? கர்த்தர் என்னோடு கூட பேசும்போது தான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் மாறணும். நான் ஜெபிக்க உட்காரும் போது, நான் ஜெபித்து எப்படி ஒரு மனிதன் பேசுவான் இன்னொரு மனிதனோடு கூட, மோசே அப்படிதான் பேசினான். மோசேக்கு மட்டும் கர்த்தர் தேவனா இல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனா இருக்கிறார். நான் ஜெபிக்க உட்காரும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசணும்னு நீங்க என்ன செய்யுங்க, பாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கேப் விடுங்க. நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்தோடனே அதை தாரும் இதை தாரும், இவன் எனக்கு எதிராக நிற்கிறான், இதை மேற்கொள்ளணும் அதை மேற்கொள்ளணும், அவர் பேசுறதை நம்ம என்ன செய்யறதில்ல, கேட்கறதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய ஜெபத்தினுடைய தன்மை மாறணும். ஜெபிப்பது என்னுடைய கிரயமாய் நான் கொடுக்கணும். இல்ல, தாவீது காணிக்கை கொடுக்கும்போது அவன் சொல்றான், I will not give God which cost me nothing. எனக்கு எந்த ஒரு தாக்கமே இல்லாம நான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நான் கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னா அது எனக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு காஸ்ட் பண்ணணும். இல்ல, எனக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி அமைஞ்சிச்சுன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவதை நீங்க நீங்க என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். கர்த்தரே என் கையில இருக்கிறார், கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது, கர்த்தருடைய கரம் என்னை இயக்குகிறது நம்ம பெருமைப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, அவர் பேசுகிறதை செயல்படுத்த என்னை அழைத்திருக்கிறார். எல்லார் இடத்துலயும் அந்த விசேஷம் இல்லையா? ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல அநேக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கலாம், அநேக தேவ ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டார்ல, திறப்பின் வாசல்ல ஜெபிப்பதற்கு நான் மனிதனை தேடுறேன், ஒருத்தனையும் காணல. உடனே இவன் சொல்றான், ஹியர் ஐ எம் காட். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கர்த்தர் கொடுக்கிறார். சும்மா ஒரு மேல இருந்தா ஒரு கரம் மேல உன் பலத்தை கொடுக்குறேன்னு அல்ல, ஒரு அசைன்மெண்ட்டை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்லணும். கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அவர் என்னோடு பேசணும், அவர் என்னை ஆவிக்குள்ள என்ன செய்யணும், கொண்டு போகணும்.
வேதத்தை படிக்கும் போதே இதெல்லாம் நடக்கணும். வேதத்தை நான் அந்த மாதிரி ஆவலோடு கூட, வாஞ்சையோடு கூட, நான் கிரயத்தோடு கூட படிக்கிறேன். கிரயமாய் நான் மற்ற காரியம்லாம் இருக்குது, ரீல்ஸ் பார்க்கலாம், வேற யார்ட்டையாவது கதை அடிக்கலாம், ஆனா அதெல்லாம் நான் விட்டுட்டு நான் வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வாரு? ஹல்லேலூயா. ஜெபம் என்பது நான் கர்த்தரோடு கூட பேசுகிறது. வேத வாசிப்பு என்பது, ஆமா, அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை வாசிக்காதவனுடைய ஜெபம். ஆமா, எல்லாம் நல்லா பாதி சொன்ன உடனே மற்ற நீங்க முடிச்சிடுறீங்க இல்ல. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் என்னை குறித்து, என்னுடைய மனைவியை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து பேசிய வார்த்தை என்ன? எனக்காக நம்ம யோசிச்சிருக்குமா? என் பிள்ளையை குறித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த ஊழியத்தை பாஸ்டர் மூலமாக கொடுக்கும்போது நான் அப்படியே அமைதியான, ஏன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஆனால் நானும் பெண்டான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை வந்த உடனே அவர் பாஸ்டர் ஒரு நாள், இன்று தமிழ் சபை சர்ச் நீங்கள் ஆரம்பிப்பீங்க, செய்வீங்கன்னு சொன்னாங்க. நான் முடிச்ச உடனே சொன்னேன், பாஸ்டர் இட்ஸ் டூ ஏர்லி, இது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் சொன்னார், டேக் யுவர் டைம், ஆனால் ரொம்ப நேரம் என்ன செய்யாது, ரொம்ப நாள் என்னது எடுத்துக்காதன்னு சொன்னார். ரொம்ப நாள் ஆக்கிறாத அப்படின்னு. உடனடியாக நானும் என்னுடைய மனைவியும் ஜெபித்த வேளையில் கர்த்தர் தெளிவாய் ஒரு வார்த்தையை கொண்டு பேசியதன் நிமித்தமாக அதிக நாளில், ஒரே வாரத்தில், அடுத்த வாரம் அவர்கிட்ட சொன்னேன், எஸ் பாஸ்டர், ஐ வில் டூ இட். அந்த உறுதியில தான் சொல்றேன், என்ன காரியம் நடந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை என்ன செய்வாரு? நிலை நிறுத்துவார். அதே போல சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், உங்களுடைய வேலை காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம், குடும்ப உறவா இருக்கலாம், இந்த உறவில் கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னா அதை குறித்து அவர் என்ன செய்வார்? உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற காரியங்களுக்கு நீங்க பயப்படுறதுக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாடணும் இல்ல, 5 டேன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனா இருக்கிறார். அவர் செய்து முடித்த காரியத்தை நீங்க செய்கின்ற கிரயம் என்ன செய்து அதன் பாதையில நடத்தி கொண்டு போய் வெற்றியின் பாதைக்கு நேராக உங்களை கொண்டு போய் நிறுத்து. பேதுருனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை அவ்வளவு நாள் 3.5 ஆண்டுகள் அவனோ இயேசுவோடு கூட பயணம் பண்ணாலும் கூட அவரை முற்றிலும் அறியாது இருந்தான். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறதை உணரவே இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்தித்து அவர் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவனோடு கூட பேசுறார். மற்ற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்கா அவன்கிட்ட மாத்திரம் பேசுறார். அதனால என்ன நடக்குது? இங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, என்ன நடக்குது? அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட உறங்கி கொண்டிருக்கிறான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஏதோ காரியம் நடக்குதுன்னா நம்முடைய தூக்கம் தான் முதல்ல போகுது, அப்படிதானே? இல்லை, நாளைக்கு சர்ச்சை நடக்கணும்னா அதுக்கு முந்தின நாள் எனக்கு தூங்குறது ரொம்ப கடினமான காரியம்தான். அடுத்த நாள் கர்த்தர் என்ன கடைசி நிமிஷம் வரையும் ஏதாவது பேசுவாருன்னு என்ன செய்யறது? தூக்கத்திலே இருப்பா. திடீர்னு எந்திரிச்சு வந்து ஒரு குறிப்பு எடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த நாட்கள்லாம் உண்டு. காரணம் என்னது? கர்த்தர் என்ன பேச போறார், அவருடைய ஜனங்களுக்கு என்ன அறிவிக்க போறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் காலையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா முந்தின நாளே என்ன செய்யறதில்ல. ஆமா, சர்ச்சுக்கு வரணும்னா நிறைய பேர் தூங்கிடுவீங்க. சர்ச்சுக்கு ஏன் வரல? தூங்கிட்டேன் பாஸ்டர். ஜபத்துக்கு ஏன் வரல? தூங்கிட்டேன் பாஸ்டர். நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போறேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்களேன். நாளைக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு டூர் போறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? பாஸ்டர் நீங்க நிறைய பேர் என்ன கேட்கணும், எனக்கு தூக்கமே இல்லை முந்தின நாள், எங்கடா நம்மளை விட்டுட்டு. ஆமா, அதுதான் ஆர்வம். என்னைக்காவது வேதத்தை நம்ம அப்படி படிச்சிருக்குமா? வேதத்தை படிப்பது நான் கிரயமான்றது என்ன தெரியுமா? ஐ சாக்ரிஃபைஸ் சம்திங். தாவீது சொன்னது மாதிரி, ஐ வில் நாட் கிவ் காட் which cost me nothing. வழியில் கிடைக்கிறது எடுத்து கடவுளுக்கு கொடுக்குற தேவனை நம்ம ஆராதிக்கல. நீங்க எதையாவது கிரயமாய் கர்த்தருக்கு நீங்க செய்யும் போது தான் அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறத நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த கரம் இருக்கிறத நீங்க எப்படி உறுதி செய்து கொள்ள முடியும்? அவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இதுவரை நான் கர்த்தருக்காக எந்த கிரயமான செலுத்தல. கிரயம்னு உடனே நான் காணிக்கப்பட்டா கதை முடிஞ்சிச்சு. அல்லவே அல்ல. கர்த்தருக்கு காணிக்கலாம் நீங்க போடுற பேப்பர்லாம் என்னது? அவருக்கு ஒரு பேப்பர் தான். நம்ம இன்னைக்கு அதை கொண்டாடுறோம், 100 200 500 அப்படின்னா நம்ம அதை கொண்டாடுறோம் பேக்கெட்ல பத்திரமா. அவருக்கு சாதாரண
காணிக்கைக்கு முன்பதாக நீங்க உங்களையே கொடுக்க பழகினாதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் பேசுவதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் என்னுடைய காதுகளை என்ன செய்ய முடியும்? டியூன் பண்ணணும். டியூன் பண்றோமா? டியூனிங் எப்படி பண்ண முடியும்? வேதத்தை வாசிக்கிறது மூலமாக தான். பிப்ரவரி மாதத்துக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் என்ன நம்ம சர்ச்சில் கொடுத்த அந்த பிரகாரமாக எத்தனை பேர் ஓடி இருக்கிறீங்க? சூப்பர் சூப்பர், வெரி குட். ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் பீப்புள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா வேதத்தை படிக்கிறது இல்லை, ஏன்னா வேதத்தை ஆர்வமாக படிக்கிறவன் ரெட்டிப்பான நன்மையை பெறுவான் இருக்குது வேதத்தில். யூ வில் ரிசீவ் டபுள் போர்ஷன். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? இல்லை, அவர் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியாது, அவர் வார்த்தையை கொண்டு தான் பேசுவார். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குன்னா அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், எந்த வார்த்தையும் எங்கிருந்து வந்தாலும் அசட்டை பண்ணாதீங்க, இல்லை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவர் பேசினா, ஒரு முறை பேசினா, he spoke once, I heard twice, I heard இருக்கு. அவர் ஒரு முறை விளம்பினால் இருமுறை நான் கேட்டேன். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்வார்? கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுதான் கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குன்னா ஏதோ நான் போகிற இடங்கள்லாம் பெரிய ராஜாவாக தான் இருப்பேன், அல்லவே அல்ல. அந்த வார்த்தை பேசும்போது தான் அதற்குரிய கிரியைகளை செய்யும். பாருங்க, எரேமியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, எரேமியாவை சொல்கிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை? பஸ்கூர் என்கின்றவன் எரேமியாவை என்ன செய்றான்? அந்த முதல்ல இருந்து நீங்க படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுறான். அதனால அவனுக்கு கிடைச்ச பலன் என்னது? அடிகளும் உதைகளும் தான். ஆலயத்தின் மேல் வீட்டில் என்ன செய்யறான்? ஒரு சிறையில் தள்ளுற மாதிரி ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறான். திருப்பி அவனை விடுதலை பண்றான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தான் பேசுறான். அவன் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தீர்க்கமாய் ஒரு வார்த்தையை பேசினா, உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அடி உதைகள் வந்தாலும் வார்த்தையில நீங்க என்ன செய்யாது? பிறளாதபடி காத்து கொண்டால் அதுதான் தேவன் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய காரியமாய் மாறும். என்ன சொல்றான் அவன்? இவனே இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன், ஆனால் இதனால் எனக்கு நிந்தையும் அவமானம் தான் எனக்கு நேரிடுது. ஆகவே இனிமேல் நான் என்ன செய்ய போறதில்லை. அவனும் ஒரு மனுஷன் தானே, தீர்க்கதரிசியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது, அவர் என்னோடு பேசுகிறாரு. ஆனா நான் சொல்றத ஒரு ஜனமும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான்னு ஒரு சூழ்நிலை. அப்போ சொல்றான், இனி நான் பேசாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்றான்? ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருக்கிறது, அதை சகித்து நான் இளைத்து போனேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க? அவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வச்சுட்டு நான் பேசாம இருந்தா அக்கினி எலும்புக்குள்ள என்ன செய்யுதான்? அடைப்பட்டு இருக்கிற அப்படிதானே போட்டிருக்கல. எலும்புக்குள்ள என்ன இருக்குது? மேரோ இருக்குதுல்ல. எலும்புக்கு நார்மலாக நம்ம ஒரு நல்லி பிரியாணி சாப்பிட்றோம்னா என்ன இருக்குது? எலும்பை போட்டு உடைக்கிறதுல. ஆமாம், அது உள்ளே இருக்கிறத சில பேர் உரியறதை பார்த்தா எலும்போட உள்ள உறிஞ்சிடுற மாதிரி இருக்கும் இல்லை? காரணம் என்னது? டேஸ்டி ஃபேட். அந்த மஞ்சள் என்ன செய்யுது? அதுதான் என்ன செய்யுது? ஒரு மனிதனுக்கு உடலுக்கு தேவையான பிளட் செல், ரெட் செல்ஸை உருவாக்குது. அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தை எனக்கு எலும்புக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற அக்கினி போல. அதுதான் எலும்புக்குள்ள இருக்கிறது தான் முக்கியமானது. போன் மேரோ என்னது ரொம்ப முக்கியம். அது போல என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தை இருக்குது. அது நான் பேசாம இருந்தேன்னா என்னால் எப்படி இருக்க முடியும்னு கேட்குறான். யாருக்காவது அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா படிச்சுட்டு இந்த வசனம் நான் இன்னைக்கு படிச்சாச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம்? இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருந்தா அவர் பேசின காரியத்தை செயல்படுத்துவது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? தீவிரமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த அனுபவத்தை பெற்ற பேதுரு அவனுடைய வாழ்க்கையில சொல்றான்,
1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 1 பேதுரு 13-16 வரையும் நாம் படிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். போதும். 13வது வருஷத்துல என்ன பார்க்கிறோம்? பேதுரு ஒரு தூதன் வந்து சொல்றான், நீ முதல்ல உன்னுடைய அறையை கட்டிக்கொள். அவன் தங்கி இருக்கிற சிறைச்சாலையில ஒரு வெளிச்சம் வருது, கையில் கட்டப்பட்டிருக்கிற விலங்கு அருந்து போகுது. அவன் சொல்றான், உன்னுடைய அறையை என்ன செய், கட்டிக்கொள், பாதரட்சியை தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை போட்டுக்கொள், என் பின்னே வா. இந்த அனுபவத்தை அவன் தெரிந்ததுனால அவன் 1 பேதுருல சொல்றான், உன் மனதின் அறையை என்ன செய்து. மனதின் அறையை எப்படி கட்ட முடியும்? அறையை கட்டி கொண்டதுனால அது எப்படியாவது பெல்ட் போடலாம். என் மனசுக்கு என்னத்தை பெல்ட் போடுறது இல்லை, நிறைய பேருக்கு தெரியல. என்னுடைய மனசு, நிறைய பேர் நம்ம இங்கே இருக்கிறோம், ஆனால் மனதளவில் ஆமாம் மத்தியானம் என்ன போய் சமைக்கிறது, எந்த ஹோட்டல் போகிறது இல்லை. என்னுடைய மனதின் அறையை என்ன செய்ய கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிருக்கு பாருங்களேன். எந்த மனதின் அறையை? எபிரேயர் அது இதை மூடிட வேணாம், நம்ம திருப்பி வரலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. Lay aside every weight அப்படின்றது. நெருங்கி வரும் பாவத்தை தள்ளிவிடு. எங்க தள்ளிவிட முடியும்? நெருங்கி வரும் பாவம் எனக்கு கண்ணுக்கு தெரியுதா? இல்ல, என்னுடைய மனக்கண்கள் என்ன செய்து அது போராட்ட தாக்குதலை ஏற்படுத்துது. அப்போ என்னுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்வது என்பது நெருங்கி வருகின்ற பாவங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுத்துகின்ற காரியங்கள். பாவங்கள் உடனே நீங்க யோசிக்கின்ற காரியம் விபச்சாரம், வேசித்தனம், குடி, போதை, இதெல்லாம் இல்லை. அப்படிலாம் நீங்க யோசிக்க வேணாம். நான் நம்புறேன் நீங்க யாரும் அதுல செய்யறது இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிறது எல்லாமே என்னது? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திற்குட்படாத யாவும் பாவமே. நான் சொல்றேன் விசுவாசின்னு சொல்றேன். என்னுடைய நடக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கணும். விசுவாசத்திற்குட்படாத, இந்த வார்த்தைகளுக்கு உட்படாத காரியங்கள் எல்லாமே என்னது? பாவமே. அப்ப நெருங்கி வரும் பாவங்களை தள்ளி விடுவதற்கு என்னுடைய மனதில் உள்ள அறைகளை நான் என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ளணும். இல்ல, மனதின் அறையை, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனதின் அறையை கட்டிக்கொண்டா எப்படி இருக்கும் நம்மளுடைய லைஃப்? தெளிந்த புத்தியுள்ளவரா இருங்க, அப்படிதானே போட்டிருக்குல்ல. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் மேல் தெளிந்த புத்தி என்ன செய்யும்? நம்பிக்கை கொடுக்கும். சவுண்ட் மைண்ட். என்னுடைய மனதில் நான் எந்தவித பயமும் பதட்டமும் இல்லைன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படிதானே? சாதாரணமாக பயப்படுற ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்யாது? எந்த விதத்திலையும் நம்பிக்கையே இருக்காது. ஒருவேளை ஒரு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் செய்வார் அப்படின்னு ஒரு டவுட், இவர் செய்வாரோ செய்யலையோன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம்? 2வது நபரை தேடுவோம். அவர் ஒரு லிஸ்ட்ல இருக்கட்டும், நம்ம என்ன செய்யலாம்? சேஃபர் சைடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் கரம் உங்க மேல இருக்குது, அவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்றால் செகண்ட் தாட்டே உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அதை தான் சொல்லியிருக்குது. தெளிந்த புத்தி உள்ளவங்களா நீங்க மாறுவீங்க. அடுத்தது என்ன நடக்குது? அந்த தெளிந்த புத்தி உங்களை நம்பிக்கைக்கு நேராக நடக்கும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று வாக்கு சொன்னா, நீங்க வேற காரியங்களையோ வேற நபரையோ வேற காரியங்களையோ தேடி அலைவதற்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற காரியங்களை நான் தொடர்ந்து செய்கிறவனா இருந்தா இந்த காரியங்கள் கர்த்தர் கைகூடி வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்தது பாருங்க, 14ஆம் வசனம், 1 பேதுரு 1:14 கூட படிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. போதும். 14வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? இச்சைகளின்படி நடவாமல் அப்படின்னா உலகத்தாரை போல, உலகம் செய்கின்ற காரியங்களை போல நான் செய்யாம
கீழ்ப்படுகிறவர்களாகி, அவர் என்னோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்குது அப்படின்னா அவர் என்னோடு பேசுறாரு. அந்த பேசக்கூடிய காரியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? என்னுடைய ஒபீடியன்ட்டுடைய அளவுகோல் என்னவா இருக்குது? அவர் சொல்றதை நான் செய்கிறேன், கரெக்ட். ஆனால் அந்த அளவுகோல் காலம் தாழ்த்தி நான் ஒரு கீழ்ப்படிதலை செய்கிறேன்னா அதனுடைய அவசியம், அதனுடைய காரியம் பெருசாக இருக்காது. அப்போ ரெண்டாவது என்னது? கீழ்ப்படிதலை குறித்து. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னது? பரிசுத்த வாழ்க்கை. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. என் அறையை கட்டிக்கொள்வது என்பது நான் ஆயத்தப்படுவது, கர்த்தர் எனக்கு என்னோடு கூட பேசுகிற காரியங்களை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாகுவது. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, தூதனானவன் சொல்லும்போது, உன்னுடைய அறையை கட்டிக்கொள், பாதரட்சியை தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை உடுத்திக்கொள் அப்படின்னா அவன் அதை உணர்ந்ததுனால அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு கூட யோவான் 21ஆம் அதிகாரத்தில் என்ன பேசினாரோ அவருடைய கரம் என் மேல் இருப்பதை உணர்ந்து கொண்டவன் அவன் என்ன செய்யறான்? வெளியில கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறான். அவன் எதனால் அவனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டானோ தொடர்ந்து அதே காரியத்தை என்ன செய்யறான்? கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்குதுன்னா நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நான் உறுதியா இருந்தா எனக்கு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுப்பார். இந்த தெளிந்த புத்தியின் நிமித்தமாக நம்பிக்கை எனக்கு பிறக்கும். இந்த நம்பிக்கை என்னை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்யும். கீழ்ப்படியதலின் நிமித்தமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பரிசுத்தமா நான் இருக்கும்போது கர்த்தர் எனக்குள்ள எங்கும் என்ன செய்ய முடியும்? தாபரிக்க முடியும். நான் பரிசுத்த கூடாரமாக நான் இருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்குள்ள என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். என்னோடு கூட பேசுகிற தேவன், அவருடைய கரம் என் மேல் இருப்பது மாத்திரமல்ல, அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்க முடியும். எனக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்கும்? அவருடைய சரீரமாய், அவர் வசிக்கும் ஆலயமாய் நான் மாறும்போது மகிமை பொருந்திய மகனாய் மகளாய் உங்களால் வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களில் மகிமை பண்ணணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதையும் தேவனை நாடுவதிலும் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த உலகம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்றது அல்ல. கர்த்தரில் நான் எப்பொழுது திருப்தி அடைகிறேனோ அப்பொழுது என்னில் அவர் மகிமைப்படுவார். கர்த்தர் நான் என்னைக்காவது சாட்டிஸ்ஃபை, எப்போ எனக்கு திருப்தி அடைந்திருக்கிறேனா? கர்த்தர் பாடுறோம், ஏசு போதுமே, அழகா பாடுவோம் பாருங்க. போதுமா? கீழே இறங்கின உடனே தான் நம்ம தேவைகள்லாம் பெரிய லிஸ்ட் வரும், அப்படிதானே? இல்லை, பாடல்களை உணர்ந்து பாடும்போது பாருங்க எவ்வளவு தேவதாசர்கள் எப்படிலாம் பாடல் எழுது. ஏசு போ, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது இல்ல? இதுதான் கிரயம் அப்படின்னு சொல்றது. எது வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில இயேசு மாத்திரம் போதும்னு நினைக்கிற மக்களை கொண்டுதான் அவருடைய கரம் தொடர்ந்து அவர்கள் மேல இருந்துகிட்டே இருக்கும். அவர் பேசிக்கிட்டே இருக்க முடியும் இல்ல? ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிதான் நேசித்தாங்க. இயேசு மாத்திரம் போதும். கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போதும் கூட அவங்க என்ன செய்தாங்க? இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம சபையில ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த வாரம் இது போதும் அப்படி அல்ல. உங்களை உருவாக்குகின்ற வார்த்தையாய் மாறும். கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குதுன்னா அவர் என்னோடு கூட பேசுகிறதை நான் உணர்ந்து கொள்ளணும். அந்த பேசுவதை நான் என்ன செய்யணும்? கேட்பதற்கு நான் தயாரா இருக்கணும். நம்ம கடைசியில பார்த்தோம் 1 பேதுருல, மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். நல்லா யோசிச்சுக்கோங்க, தெளிந்த புத்தியா இருக்கணும். அந்த தெளிந்த புத்தி என்ன கொடுக்குது? உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. நம்பிக்கை என்ன செய்யுது? கீழ்ப்படி. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குமே இல்லையா? ஆமா,
நம்பிக்கை கொடுக்குது, கரெக்ட் தான், நம்பிக்கை கொடுக்குது. அந்த நம்பிக்கை என்ன செய்து? கீழ்ப்படிய செய்து, கீழ்ப்படிதல் பரிசுத்தத்துக்கு நேரா என்ன நடத்துது. இந்த ஒரு ஆர்டருக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னா, கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பதை நான் என்ன செய்ய முடியும்? முற்றிலுமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா? அந்த காலை வேளையில, கர்த்தாவே